எல்லாருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கைலாஷ் சேனல் தமிழ்ங்கிற யூடியூப் சேனலில் நம்ம சேனலில் 200வது வீடியோ. ஓகேயா? அப்போது இதில் எனக்கு என்னன்னா, இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதாவது நம்ம சேனல் ஆரம்பித்து ஒரே ஒரு வருஷம்தான் ஆச்சு. சப்ஸ்கிரைபர்ஸ் தமிழ் சேனலில் கம்மி தான். ஆனால் கூட பரவாயில்ல, பார்க்குறவங்கெல்லாம் அது நல்லா இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்லாம் கமெண்ட்ஸு எழுதுகிறீங்க, கூப்பிட்டு பேசுகிறீங்க. அதில் எனக்கு ரொம்ப திருப்தி உண்டு. அப்போது இந்த ஒரு வருஷத்தில் ரெகுலராக 200 வீடியோஸ் போட முடிஞ்சதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணுறதுக்கு விஷ்ணுன்னு ஒரு பையன் என் கூட இருக்கான். அவன் எடிட்டர் தான். அவன் தினமும் எடிட்டெல்லாம் பண்ணி கொடுப்பான். எப்போ எடுக்கிறோமோ அப்போ. அவன் இல்லாதப்போ என் பொண்ணு பண்ணினா, நான் ஜப்பான் போனப்போ என்னோடய பையன் பண்ணி கொடுத்தான். அந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 2-3 பேர் இருக்காங்க. அப்போ அந்த கடவுளோட அனுகிரகம், என்னை சுற்றி இருக்கவங்களோட சப்போர்ட்டு, அதுக்கு மேலே உங்களோட சப்போர்ட். வீடியோ பார்க்குறீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க, கமெண்ட்ஸ் எழுதுறீங்க, லைக்ஸ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் கமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறதில்ல. சில சமயம் சிலவங்களுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் எழுதக்கூட தெரியாமல் இருக்கலாம். கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் ஏதோ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறதுனால பார்க்குறாங்க. அதே சமயத்தில் என்கிட்ட பேசியிருக்காங்க. அப்படியே, மேடம் உங்கள் வீடியோ நான் ரெகுலராக பார்ப்பேன், ஆனால் எனக்கு கமெண்ட்ஸ் எல்லாம் எழுத தெரியாது மேடம், அதனால தான், ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதே மாதிரி ஃபாரின்லேருந்து கூட 2-3 பேர் ரெகுலராக வாய்ஸ் மெசேஜ் போடுவாங்க, ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் மெசேஜ் போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் எனக்கு ரொம்பவும் உற்சாகத்தோடு நிறைய புக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணணும், என்னோடய பர்சனல் அனுபவங்களையெல்லாம் உங்களோட பங்கிடணும், அதனால் எல்லோரும் நல்லா வாழணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்போ உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. நான் என்றைக்கும் என்னோடய வீடியோவை எல்லாத்துக்கும் அனுப்புங்க அப்படி இப்படின்லாம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு ரிக்வெஸ்ட்டு கொடுத்துருக்கேன். அதாவது நம்மளை மாதிரி இந்த ஒரே ஃப்ரீக்குவென்சியில் இருக்கவங்க, அதாவது இந்த ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு நீங்கள் என்னோடய வீடியோவை அனுப்பி கொடுங்க. எல்லாத்துக்கும் அனுப்பி பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு அது மட்டும் நான் எப்போவுமே சொல்கிறது உண்டு. அப்போ உங்களோட சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் ஆதரவுக்கும் மிக்க நன்றி. ஓகேயா? இன்னும் நம்ம கடவுள் எவ்வளோ நாள் எனக்கு ஆரோக்கியம் கொடுத்து நீ செய்ய அப்படின்னு சொல்கிறாரோ அது வரைக்கும் நல்லபடியாக போகணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதாவது இதில் மணி வருதா, புகழ் வருதா, பேர் வருதா, நானும் ஃபேமஸ் ஆவேனா, எனக்கு அதில் எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. வேலை செய்கிற வரைக்கும் நல்ல வேலை பார்த்தேன், அங்கே அவார்டு கிடச்சிது, ரெகக்னிஷன் கிடச்சிது, டீச்சராக, பிரின்சிபலாக. இப்போ ஏதோ யூடியூப்பில் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்கிறேன். அதில் யாருக்காவது என்னோடய யூடியூப் வீடியோஸ் பார்த்து அவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம், ஒரு மாறுதல், அவங்களுக்கு ஒரு மனசமாதானம், சந்தோஷம் வாழ்க்கையில், அதாவது ஒரு ஒன்றும் வேண்டாம், இதோ சொன்னது எதுவுமே வேண்டாம், ஒரு வாழ்க்கையை பற்றின நல்ல புரிதல் இருந்தால், அவங்களுக்கு கிடைச்சால், அதுதான் நான் எதிர்பார்க்குற ஒரு சேஞ்ச். அதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் மெனக்கட்டுறேன். எவ்வளோ புஸ்தகம் படிக்கிறேன், அதுக்குன்னு நிறைய டைம் செலவு பண்ணுறேன் இல்லையா? அதில் எனக்கு திருப்பி நான் பணம் வரணும், நான் நாளைக்கு ஃபேமஸ் ஆகிடுவேனோ, எதுவுமே நான் எதிர்பார்க்கலை. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களும் கேட்குறவங்களுக்கு மனசில் பரவாயில்லையே, இது இந்த மேடம் இப்படி தானே சொல்கிறாங்க, அது என்னோடய லைஃப்லையும் அப்ளை பண்ணி பார்த்தா கரெக்டாக தானே இருக்குது, இதுதான் விஷயமோ, பரவாயில்ல அப்படின்னு அவங்களால லைஃப்பையே புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சுன்னா
அதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட இருந்தெல்லாம் எதிர்பார்க்குற ஒரு கிஃப்ட். ஓகே, அப்போ நீங்கள் தொடர்ந்து எல்லா வீடியோஸையும் பாருங்கள். உங்களுக்கு வர்ற மனசில் தோன்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், இல்லைன்னா கூப்பிட்டு சொல்லுங்கள், நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ 200வது வீடியோன்னு சொல்லும்போது இதோட டைட்டில் நான் கொடுத்துருக்க டைட்டில் வந்து டோன்ட் ரியாக்ட் ஒன்லி ரெஸ்பாண்ட். அப்படின்னா என்ன? இப்போ நம்ம ஒரு பந்தை தூக்கி எறிகிறேன், ஒரு செவுத்தில் அடிக்கிறேன் ஒரு பந்தை. நான் பண்ணுறது ஆக்ஷன். அப்போது திருப்பி அந்த பந்தை என்ன ஆகும்? டபுள் ஃபோர்ஸில் திருப்பி என்ன நோக்கி வரும். அது ரியாக்ஷன். இப்போது டோன்ட் ரியாக்ட்னா என்ன? அப்போ ரியாக்ட் பண்ணக்கூடாதா? பண்ணணும். எப்படி ரியாக்ட் பண்ணணும்னா ஒன்லி ரெஸ்பாண்ட் ஒன்லி. அப்போ இந்த ரியாக்ஷனுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது சின்ன குழந்தையிலேருந்தே நம்ம எல்லா பசங்களுக்கும் சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, பெரியவங்களானாலும் கடைசி வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம் இதில் இருக்குது. அதுதான் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி தான் 3 விஷயம் இன்றைக்கி இதில் என்னோடய வீடியோவில் சொல்ல போகிறேன். 3 எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன், 3 உதாரணம். ஓகே, அந்த உதாரணங்கிறது எல்லாம் அந்த 3மே இந்த டைட்டிலுக்கு சேர்ந்து வருது. அதாவது நான் டைட்டில் போட்டதே இந்த 3 எக்ஸாம்பிளை வச்சு தான் போட்டிருக்கேன். அதாவது டோன்ட் ரியாக்ட் ஒன்லி ரெஸ்பாண்ட். இப்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக சொல்லித்தரேன். இப்போ ரியாக்ட். இப்போ யாராவது வந்து என்ன மேடம் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க, அழகாக இருக்கீங்க, இல்லைன்னா இன்றைக்கி கட்டியிருக்க புடவை அழகாக இருக்கேன், நல்ல கலர் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா சேருது மேடம் அப்படின்னு பாசிட்டிவாக வந்து சொல்கிறாங்க. உடனே ஆஹா, நம்ம அப்படியே ஆகாசத்தில் பறக்க ஆரம்பிக்கக்கூடாது. இல்லைன்னா சொல்கிறவங்கள கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நான் அழகாக இருக்கேனா, நான் என்னோடய புடவை நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா, தேங்க்யூ. இது ஓவராக கொடுக்குற ரியாக்ஷன். அவங்களோட கமெண்ட்டு ஆக்ஷன், நம்ம ஓவராக கொடுக்குற ரியாக்ஷன். இவ்வளோ ரியாக்ஷன் தேவையா அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அதே மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. பாசிட்டிவ் கமெண்ட்டு 10 பேர் கொடுத்தாங்கன்னா 90 பேர் நெகட்டிவ் கமெண்ட்டுக்காக நம்மளை நெகட்டிவாக கமெண்ட் அடிக்கிறதுக்காக காத்துட்ருக்காங்க, செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சாதாரணமாக என்றைக்கு போல் ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போவோம். போய் உட்காந்துன்னு யாரோ வருவாங்க, இன்றைக்கி என்ன முகம் டல்லாக இருக்குது, ஒன்றும் சரியில்லையே, வீட்டில் ஏதோ சண்டையோ என்னமோ நடந்திருக்கு. ஏன்னா நம்ம ஹாப்பியாக வந்திருக்கோம், நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், நல்லா ஸ்மார்ட்டாக இருக்கோங்கிறது அவங்களுக்கு பார்த்தாலே பற்றிக்கிட்டு வருது. அவங்களால அதை ஜீரணிக்க முடியல. அப்போ வேணும்னே அந்த நெகட்டிவ் மைண்டட் பீப்புளுங்கிறது இவங்க தான் வந்து நம்ம வாயை கிண்ட வேண்டியது. அப்போ வேணும்னே இந்த மாதிரியெல்லாம் கேட்பாங்க. அப்போது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணுன்னா, நம்ம ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஆமையா, நான் அப்படி தான், எங்கள் வீட்டில் என்ன நடந்தால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்ல வேண்டாம். நம்ம என்ன எப்படி அப்போ என்ன தான் பண்ணணும்? அதுதான் ரெஸ்பாண்ட் பண்ணணும். அப்போ ரெஸ்பாண்ட் பண்ணுறதுனா எப்படி? அவங்க என்ன சொன்னாலும் ஒரு 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 சிரிப்போட, ஒன்றும் இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன், வீட்டில் என்ன சண்டை, நாங்கள் தினமும் போகிறோம் அவ்வளோதான், நான் ஐ எம் ஆல் ரைட் சார், ஏன் அப்படி தோணுது உங்களுக்கு? ஐ எம் ஆல் ரைட் மேடம், யூ ஆர் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னால் கூட, இஸ் இட் ஸோ, அப்படியா, தேங்க்யூ, அதோடு நிறுத்திக்கணும். அப்போது இந்த மைல்டு ரியாக்ஷனுக்கு பேர் ரெஸ்பாண்ட். அப்போ ஆளுங்க நம்மளோட பாசிட்டிவாக பேசினாலும் நெகட்டிவாக பேசினாலும் ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது. அளவோடு, அப்படியா,
அதே சமயத்தில் இப்போ என்ன வந்து சொன்னாலும் ஒன்றுமே செய்யாமல் கல் மாதிரி ம் ம் அப்படின்னு சொன்னால் நல்லா இருக்குமா? அனிமல்ஸு கூட அப்படி இல்லை. அதுங்களோட சந்தோஷத்தை எத்தனையோ விதத்தில் காமிக்கும் இல்லையா? அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, யார் நம்மள்கிட்ட பாசிட்டிவாக நெகட்டிவாக பேசினாலும் நம்மளை குத்தி குத்தி பேசுவாங்க, நக்கலாக பேசுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க, நம்மளை எப்படா அடித்து அமர்த்தி கீழே போட்டு காலில் போட்டு மிதிக்கலான்னு காத்துட்ருக்க உலகம் தான் ஜாஸ்தி. ஓகே, அப்படி இருக்கும்போது ரெண்டுக்குமே நம்ம ஒரே மாதிரி அதை ரியாக்டே பண்ணாமல் இருக்கக்கூடாது. அது மனுஷ சுபாவம் கிடையாது. அதே சமயத்தில் மைல்டாக நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். அதுக்கு பேர் ரெஸ்பான்ஸ். என்ன ரெஸ்பான்ஸ்? ஒரு சின்ன சிரிப்பு இல்லைங்க. இப்போ அழகாக இருக்கீங்க, தேங்க்யூ. இன்றைக்கி உங்கள் ட்ரெஸ்ஸு சூப்பர், தேங்க்யூ. அவ்வளோதான். உடனே அய்யோ இந்த சாரியா இது அங்கே வாங்கினேன், 1 வருஷம் ஆச்சு, உடனே அதை பற்றி கதை. தேவையில்லாத விஷயம். நல்லா இருக்கா? ஓகே தேங்க்யூ. நல்லா இல்லையா? ஓகே, அவ்வளோதான். அப்போது எந்த விஷயமான நான் சொல்கிற எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப சின்ன விஷயம். ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குது. தினமும் நம்ம வீட்டில் இருக்கவங்களே நம்மளை கமெண்ட் அடித்து கொல்லுவாங்க. எது செஞ்சாலும் தப்பு, எது செஞ்சாலும் குத்தம். அப்படி இருக்கும்போது எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போயிடும். கடைசியில் அது நம்ம உடம்பையும் மனசையும் பாதிக்கும். பெரிய பெரிய வியாதிகள் வரைக்கும் வந்து கொண்டு விடும், வியாதிகளில் கொண்டு விடும். ஓகேயா? அதனால் என்ன சிச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, எக்ஸைட் ஆகாமல், அளவுக்கு மீறி கோவப்படாமல், அளவுக்கு மீறி சந்தோஷப்படாமல், அளவோடு அதை ஏற்று எடுத்துட்டோம்னா அதுதான் நமக்கு லைஃப்பில் நமக்கு ரொம்ப சகாயகரமாக இருக்கும், உதவியாக இருக்கும். அதனால்தான் இந்த ஹெட்டிங்கை வந்து இப்படி வச்சுருக்கேன், டோன்ட் ரியாக்ட், ஒன்லி ரெஸ்பாண்ட். இந்த வீடியோவில் நம்ம 3 எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, டெய்லி ஹெட்லைன் மேட் ஹிம் சிக்கு. அதாவது ஒரு அம்மா டாக்டர் மர்ஃபிக்கு லெட்டர் எழுதுகிறாங்க அவங்க ஹஸ்பண்டை பற்றி. சார், எங்கள் ஹஸ்பண்டு வந்து காலையில் நியூஸ் பேப்பர் படிக்கிறாரு, அதில் பலவிதமான நியூஸ்கள்லாம் வருதில்ல, அதில் சில நியூஸுக்கு இவர் அதிகமாக அதை சென்சிட்டிவாக எடுத்துக்கிட்டு வீட்டிலையே சண்டை போடுறாரு சார். சண்டை போடுறாருன்னா அந்த அம்மாட்ட போய் சண்டை போடலை, உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கார். அவன் என்ன சொல்கிறது, அவன் ஏன் இப்படி எழுதுனான், இவன் ஏன் அப்படி எழுதுனான், அவன் அப்படி பண்ணான், இவன் இப்படி பண்ணான். நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. இந்த நியூஸுங்கிறது என்ன? NEWSன்னா என்ன? 4 திசையிலேருந்து வர்ற இன்ஃபர்மேஷன். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட்டு, வெஸ்ட்டு, 4 டைரெக்ஷன்லேருந்து வர்ற நியூஸ் எல்லாம் சேர்த்து பேப்பரில் பிரிண்ட் அடித்து கொடுக்குறாங்க. அதை நம்ம படிக்கிறோம். அதில் நமக்கு நிறைய விஷயங்கள் உலகத்தை பற்றி, நாட்டை பற்றி, நம்ம வீட்டை பற்றி எல்லாம், நம்ம சொசைட்டியை பற்றி தெரிய வருது. அதுக்காக தான் நியூஸ் பேப்பரை தவிர அதில் பல நியூஸுகளை படிச்சுட்டு இப்போ தற்கொலை பண்ணிக்கிறாங்க, ஒருத்தன் இன்னொருத்தனை கொலை பண்ணுறான், இன்னொருத்தனோட ஓடி போகிறாங்க, ரேப்பு நடக்குது, நிறைய பாலியல் விவகாரங்கள் நடக்குது, இன்னும் உலகத்தில் எவ்வளவோ நடக்குது. அதுக்கெல்லாம் நம்ம ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது நம்ம உடம்பை தான் பாதிக்கும். இந்த அம்மா லெட்டர் எழுதுனாங்கல்ல, அந்த அம்மாவோட ஹஸ்பண்ட் இதைத்தான் பண்ணிகிட்டு இருந்தார். நியூஸை பார்க்க வேண்டியது, படிக்க வேண்டியது, அன்னைக்கு ஃபுல்லாக வீட்டில் கடந்து முயோன்னு அதை பற்றி கமெண்ட் அடிக்கிறது, கோபப்படுறது. இந்த கோபப்பட்டு அவருக்கு அல்சரே வந்துருச்சு, ப்ளீடிங் அல்சர் வந்துருச்சு. அல்சர் வந்தாலே வயிறு வலி தாங்காது.
அல்சர் வந்து முத்தி போய் அதுலேருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு, ரத்த கசிவு, ப்ளீடிங் அல்சர் ஆகிடுச்சு. ஒன்று தாங்க முடியாமல் தான் இந்த அம்மா டாக்டர் மர்ஃபிக்கு லெட்டர் எழுதினாங்க போல தோணுது. இப்போ டாக்டர் மர்ஃபி வந்து அவரை ஹஸ்பண்டை வர சொல்லி நிறையா அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அப்போ அவர் என்ன டாக்டர் மர்ஃபி என்ன சொல்லியிருக்காரு, இது பாருங்கள், நீங்கள் ரொம்ப இம்மெச்சூராக ஃபீல் பண்ணுறீங்க, மென்டலி நீங்கள் ரொம்ப இம்மெச்சூராக இருக்கீங்க. அதாவது மெச்சூரிட்டினா என்ன, மன முதிர்ச்சி. அப்போ இம்மெச்சூர்னால் என்ன, மன முதிர்ச்சி இல்லாமல் இருக்கீங்க. அவங்க நியூஸ் பேப்பரில் பலரும் பல விதமாக எழுதுவாங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் இப்படி ரியாக்ட் பண்ணி கடைசியில் உங்கள் உடம்பையே கெடுத்துக்கிட்டீங்களே சார், தேவையா உங்களுக்கு இதெல்லாம்? நமக்கு வந்து ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் தாட் இருக்குது. அதாவது நம்மளோட இந்திய சட்டப்படியே ஒவ்வொருவனுக்கும் சுதந்திரம்ங்கிறது என்ன, சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக பேசலாம், சுதந்திரமாக நான் என்ன நினைக்கிறேங்கிறத நம்ம மற்றவங்களுக்கு தெரிவிக்கலாம். அதாவது ஒரு சொசைட்டின்னு இருக்கும்போது அதில் சில ரூல்ஸ் இருக்குது, அந்த ரூல்ஸுக்குள்ளே அடங்கின மாதிரி. என்ன வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும்னு இல்லை இல்லையா, ஆனால் அந்த ரூல்ஸுக்குள்ளே, அந்த சட்டத்திட்டத்துக்கு, அந்த வரம்புக்குள்ளே நமக்கு மனசில் தோணுனதை பொலைட்டாக நாசூக்காக நல்ல விதத்தில் பேசலாம், நியூஸ் பேப்பரில் எழுதலாம் இல்லையா, என்ன வேணாலும் பண்ணலாம். ஒவ்வொருத்தவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க, எழுதுகிறாங்க. அந்த நியூஸ் பேப்பர்காரனுக்கே சரின்னு தோணுனால தானே அவங்க பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்புறம் நீங்கள் ஏன் சார் இப்படி கடந்து இங்கே வீட்டில் தினமும் போராடுறீங்க, சண்டை போடுறீங்க? அதனால தானே உங்களுக்கு உடம்பு இவ்வளோ தூரம் ஸ்பாயில் ஆகிடுச்சு அப்படின்னு டாக்டர் மர்ஃபி சொன்னதுனால இவர் கேட்டுக்கிட்டாரு, புரிஞ்சுக்கிட்டாரு. கடைசியில் இவரோட செய்கையை பார்த்து இவருக்கே சிரிப்பு வர்ற அளவுக்கு மனசில் முதிர்ச்சி வந்துருச்சு, மென்டல் மெச்சூரிட்டி வந்துருச்சு. கடைசியில் அவருக்கு அல்சரே குணமாயிடுச்சு. ஓகேயா? அப்போ நான் போட்ட டைட்டிலுக்கு ஏதாவது தப்பு இருக்கா சொல்லுங்கள். அப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் ஓவராக ரியாக்ஷன் காமிச்சிருக்காரு. அமைதியாக ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு விட்டுருக்கலாம். அதாவது இப்போ நியூஸ் பேப்பரில் எவ்வளோ வருது, என்னமோ எல்லோரும் எழுதுகிறாங்க, அவங்க சிலது நமக்கு ஒத்து வரும், சிலது ஒத்து வராது. நம்மளால் சிலதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும், சிலதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அக்செப்ட் பண்ணால் பண்ணிக்கோ, எடுத்துக்கோ, இல்லைன்னா விட்டுடு, அதோட சரி. அதை உன்னோட மனசுக்குள்ளே போட்டு கத்தி அதுக்கு கமெண்ட் அடித்து ஆர்ப்பாட்டம் பண்ணி நம்ம உடம்போட ஆரோக்கியத்தையே கெடுக்கிற அளவுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் இந்த மாதிரி நிறைய ஆளுங்களை நான் பார்த்துருக்கேன். டிவி நியூஸை கேட்டுட்டு வீட்டில் கொய்யோமுயோன்னு சத்தம் போடுவாங்க. அவன் சொன்னது சரியில்லை, இவன் சொன்னது சரியில்லை, அவன் பண்ணது தப்பு இல்லை. இப்போ சிலவங்களுக்கு லேடிஸ் மேலே பெரிய ரெஸ்பெக்ட் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு டிவி நியூஸ் வருது, ஒரு அம்மா தன்னை 2 குழந்தைங்களையும் கிணத்துல போட்டு தள்ளிட்டு கொலை பண்ணிவிட்டு வேற ஒருத்தனோட ஓடி போயிட்டா. இந்த மாதிரியெல்லாம் நிறைய நடக்குது, இல்லைங்கலை. அவங்க செஞ்சதெல்லாம் சரின்னு நான் சொல்லலை. அதுக்காக அதை அந்த நியூஸை கேட்டுட்டு இந்த பொம்பளைங்களையே இப்படி தான் வர கலியுகம், அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும், வீட்டில் கடந்து கற்றுன்னு கத்த வேண்டியது அது தேவையில்லாத விஷயம். இங்கே வீட்டில் கடந்து கத்துறதுனால நம்ம யாரையும் திருத்த போகிறதில்ல, நம்ம உடம்பு தான் பாதிக்குது. ஓகே, ஸோ இந்த அர்த்தத்தில் தான் டோன்ட் ரியாக்ட், ஒன்லி ரெஸ்பாண்ட் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி இன்னும் 2 எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஒரு லேடி, அதாவது ஒரு கம்பெனியில் ஒரு ஆஃபீஸில் ஒரு பாஸோட ப்ரைவேட் செக்ரட்டரி ஒரு லேடி. அவங்களுக்கு லேடிஸை கண்டாலே பிடிக்காது, ஜென்ஸ் மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஏன்னா அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற லேடிஸ் எல்லாம் இவங்களை பற்றி என்னமோ பேசுகிறாங்க. இது எல்லா ஆஃபீஸ்லேயும் நடக்கிறது தான், ஒன்றும் புதுசு கிடையாது. நம்மளுக்குள்ளே யாராவது ஒருத்தவங்க கொஞ்சம் ஸ்டைலாக, நமக்கு தான் தெரியுமில்ல, ஒரு ஸ்லீவ்லெஸ் போட்டுக்கிட்டு வந்தா, ஒரு லிப்ஸ்டிக் போட்டா, ஹேர் கட்டு நல்லா ஸ்டைலாக பண்ணிக்கிட்டா, இல்லைன்னா கொஞ்சம் லோ ஹிப் கட்டிக்கிட்டா, இல்லை ஹை ஹீல்ஸ் போட்டுக்கிட்டா,
இதுக்கெல்லாம் கமெண்ட்ஸ் உண்டு, எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் வரும். அப்போ இந்த அம்மா ப்ரைவேட் செக்ரட்டரிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்டைலாக வந்திருப்பாங்களா இருக்கும். அந்த லேடிஸ் எல்லாம் இவங்கள கமெண்ட் அடிக்கிறாங்க. அப்போ இவங்களுக்கு அந்த லேடிஸை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல. அப்போ அந்த லேடிஸ்கிட்ட இவங்க டாமினேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன ஆகுதுன்னா, இந்த லேடி ரொம்ப வல்னரபிள், அதாவது இந்த லேடிகிட்ட கொஞ்சம் கிண்டி விட்டால் போகிறோம், பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட அவங்கள சீண்டி பார்க்குறாங்க. அப்போது அந்த சீண்டுறதுக்காக நம்ம இடம் கொடுப்பானேன் இல்லையா, சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அவங்க கமெண்ட் அடிச்சுட்டு போகிறாங்க. நம்ம கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் இருக்கணும், அது பழகிக்கணும் இல்லையா. பப்ளிக் பிளேஸில் மற்றவங்க எல்லோரும் நான் சொல்கிற மாதிரி தான் நடக்கணுன்னா நடக்குமா? இந்த அம்மா அது தெரியாமல் அவங்கள்ட்ட சண்டை போடுறது, அவங்கள்ட்ட மேலும் போய் டாமினேட் பண்ணி நீ அதை பண்ணல இதை பண்ணலன்னு குத்தம் கண்டுபிடிக்கிறது. அப்போ இவங்கெல்லாம் எல்லோரும் ஒன்று சேர்றாங்க. எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டு அவங்கள மேலே கிண்டுற மாதிரி கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்க, அவங்கள பற்றி குத்தம் சொல்கிறாங்க, காசிப் அடிக்கிறாங்க. அப்போது இது ஜாஸ்தியாகிட்டே வருது. பொதுவே ஜென்ஸு அவ்வளோவா இதில் எல்லாம் ஈடுபட மாட்டாங்க. பொதுவாக இருக்காங்க, இல்லைங்கள. ஆனாலும் அவங்களுக்கெல்லாம் எப்போ பணம் சம்பாதிக்கலாம், எப்படி ப்ரொமோஷன் வாங்கிக்கலாம், எப்படி பாஸை இம்ப்ரெஸ் பண்ணலாம், மெயினாக அவங்களுக்கு அதுதான். ஆனால் அவங்கள்ட்டையும் இந்த மாதிரி குணங்கள்லாம் இல்லைன்னுலாம் நான் சொல்ல மாட்டேன், எல்லாமே இருக்குது. அதனால் இந்த அம்மாவுக்கு இந்த லேடிஸ் தான் இவங்களை போட்டு இப்படி கிண்டல் அடிக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த லேடிஸை பார்த்தாலே பிடிக்கிறதில்ல. அப்போது இவங்க டாக்டர் மர்ஃபிகிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, ஐ ஹேட் விமன், ஐ லவ் ஒன்லி மென், பட் ஐ லைக் லவ் இல்லை, ஐ லைக் மென் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் கேட்டதுக்கப்புறம் டாக்டர் மர்ஃபி ஒரு ஒரு மெடிசன் கொடுக்குறாரு. அது என்ன மெடிசன்னா ஒரு பிரார்த்தனை. அதாவது அந்த ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, எல்லோரும் எங்கிட்ட நல்லா பேசுகிறாங்க, எங்கிட்ட நல்லா பழகுறாங்க. ஐ திங்க், ஸ்பீக் அண்ட் ஆக்ட் லவ்விங்லி, குவைட்லி, பீஸ்ஃபுல்லி. அதாவது நானும் எல்லாத்துக்கிட்டையும் அன்பாக நடந்துக்கிறேன், அவங்களும் எங்கிட்ட அன்பாக நடந்துக்கிறாங்க. எல்லாமே சுமூகமாக போகுது ஆஃபீஸில். ஆஃபீஸ் ரொம்ப நல்ல இடமா இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி பாசிட்டிவாகவே நிறைய விஷயங்களை எழுதி கொடுத்து, நீ இதை ஒரு நாளைக்கு 4 தடவையாவது இந்த பிரார்த்தனை பண்ணு. யார் யார் உன்னை கிண்டல் அடிக்கிறாங்களோ, கேலி பண்ணுறாங்களோ, அவதூறு பேசுகிறாங்களோ அவங்களுக்காக நீ பிரார்த்தனை பண்ணு, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு இவர் சொல்லி அனுப்பியிருக்கார். அப்போ அந்த அம்மாவும் உண்மையிலே அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. செய்ய ஆரம்பித்த கொஞ்ச நாள்லையே அவங்களுக்கு மற்றவங்கள்ட்ட இருந்து வேறு மாதிரி ரியாக்ஷன் கிடைக்கிது. அப்போ இவங்களும் அவங்கள டாமினேட் அவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக வர்றதுனால இவங்களும் அந்த டாமினேட் பண்ணுறதை குறைக்கிறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்கள பற்றி அவதூறு பேசின எல்லா லேடிஸுமே இவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. ஃப்ரெண்ட்லி ஆனோடனே இப்போ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது ஒரு கமெண்ட் அடித்தா நம்ம அதை ஹர்ட் நம்மளை அது ஹர்ட் பண்ணாது, நம்ம அதை நெகட்டிவாக எடுக்க மாட்டோம் இல்லையா. என்ன மேடம் இன்றைக்கி ரொம்ப அழகாக சாரி கட்டிட்டு வந்திருக்கீங்க, இன்றைக்கி ஸ்லீவ்லெஸ் ப்ளவுஸாக ரொம்ப டாப்பாக இருக்குது உங்களுக்கு. நம்ம கமெண்ட் அடிக்கிற விதத்தில் இருக்குது, அதை நம்ம எடுத்துக்கிற விதத்தில் இருக்குது. அப்போது இப்போ இவங்கெல்லாம் அவங்கள்ட்ட நல்லா பேசுகிறாங்க. கடைசியில் இவங்களுக்கு உண்மையிலே என்ன நடந்ததுன்னா, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணி இந்த ப்ரைவேட் செக்ரட்டரிக்கு அவங்க மேலே ஒரு மதிப்பு, பாசம், அன்பு. ஏன்னா ஆழ் மனசில் வித்தியாசங்கள் வருது இல்லையா. அப்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறாங்க. அப்போது இவங்க மனசில் நிறைய மாற்றங்கள் வருது. சரி, அவங்களெல்லாம் நான் டாமினேட் பண்ணக்கூடாது, கண்டு காணாமலும் இருக்கணும். இதெல்லாம் சொல்லப்போனால் சின்ன விஷயம். இந்த அம்மா அதை பெருசாக எடுத்து பூதாகாரமாக பண்ணினதுனால தான் அந்த அம்மாவுக்கு அங்கே அந்த ஆஃபீஸ்லேயே வேலை செய்யவே பிடிக்கலங்கிற மாதிரி ஆகிப்போச்சு.
இப்போ டாக்டர் மர்ஃபி ஒரு சின்ன விஷயத்தில் அவங்களோட எனர்ஜி எல்லாம் ப்ரேயரில் வடிகாலாக திருப்பி விட்டதுனால அந்த அம்மா ப்ரேயர் பண்ணி இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இந்த அம்மாவும் அவங்கள்ட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. அப்போது எல்லாம் வின்-வின் சிச்சுவேஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, see the girls became co-workers and friends along life's journey. அவங்க எல்லோரும் ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க இந்த அம்மாவோட கடைசியில். அப்போது இவங்க என்ன, அவர் டாக்டர் மர்ஃபி என்ன சொல்கிறாருன்னா, she discovered that there is no one to change but myself. அந்த அம்மாவுக்கு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணினதுனால அவங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அவங்களுக்குள்ளே மனமாற்றம் உண்டாயிடுச்சு. நான் தான் மாறணும், அவங்கெல்லாம் ஓகே தான், இந்த ஐ எம் நாட் ஓகே அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சதுனால அவங்களுக்குள்ள மற்றவங்க மேலே உள்ள பிஹேவியரல் பேட்டர்ன் மாறினதுனால அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரெண்ட்லி ஆகிட்டாங்க. இதே தான் நம்ம நாட்டு தந்தை மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு, நீ எங்கே சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறியோ, எந்த சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறியோ, எந்த விதமாக மாற்றங்கள் வரணும்னு நினைக்கிறியோ அந்த மாற்றங்களை முதல்ல உன்னிடத்திலிருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லியிருக்கார். ஸோ அதாவது மற்றவங்களை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா அது நடக்காத காரியம். அவங்க எப்படி இருந்தாலும் சரி, நம்மளை நம்ம மாற்றிக்க பார்க்கணும். அதுக்கு தான் எதுக்கு எடுத்தாலும் கண்ணாபின்னான்னு ரியாக்ட் பண்ணாமல் நல்ல விதமாக ரெஸ்பாண்ட் பண்ணி லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிறதுக்கு கற்றுக்கணும். ஓகேயா? இன்னும் ஒரு உதாரணம் சொல்லி இதை முடிச்சிடுறேன் இந்த வீடியோவில். இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. அதாவது ஒரு சேல்ஸ்மேன் நம்ம டாக்டர் மர்ஃபியை வந்து பார்க்குறாரு. அவர் ஒரு ஆஃபீஸில் 10 வருஷமாக வேலை பார்க்குறாரு. 10 வருஷமாக ஒரு ப்ரொமோஷன் கூட கிடைக்கல. இவரோட சேல்ஸ் ரெக்கார்டு மற்ற பசங்களோட சேல்ஸ் ரெக்கார்டை விட நல்லாவே இருக்குது. இவரோட பர்ஃபார்மன்ஸ் எவ்வளோ தேவையில்லை. ஆனால் இவரோட சேல்ஸ் மேனேஜருக்கு இவரை கண்டா ஆகலை. அப்போது ப்ரொமோஷன் கொடுக்காமல் வச்சுருந்தார். அப்போ இது எல்லாத்தையும் கொண்டு வந்து டாக்டர் மர்ஃபிட்ட காமிச்சு சேல்ஸ் மேனேஜரை பற்றி கொட்டி தீக்கிறார். அவன் அப்படி இல்லை, இவன் இப்படி இல்லை, அவன் சரியில்லை, அவன் என்ன மதிக்கிறது இல்லை, மீட்டிங்கில் நான் எதாவது பேசினா மட்டம் தட்டுறான், கேலி பண்ணுறான், அடித்து உட்கார வைக்கிறேன், நான் தலையை தட்டி உட்கார அப்படிங்கிறான், என்னை மதிக்கிறதே இல்லை, எனக்கு 10 வருஷமாக நான் இவ்வளோ நல்லா அந்த கம்பெனிக்காக வேலை பார்க்குறேன், அப்படியும் என்னை மதிக்கிறது இல்லை, எனக்கு ப்ரொமோஷனே கொடுக்காமல் வச்சுருக்கான் சார், அப்படி இப்படின்னு கொட்டி தீக்கிறார். அப்போ டாக்டர் மர்ஃபி இவரோட சைக்காலஜியை பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு சொல்கிறார், நீ ஒரு வேலை செய், நீ இந்த சேல்ஸ் மேனேஜருக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணு. பொதுவாகவே உன்னோட ஆஃபீஸில் இருக்கவங்க எல்லாத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ணு, இந்த சேல்ஸ் மேனேஜருக்காக நிறையவே பிரார்த்தனை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். சரி, இவ்வளோ பெரிய மனுஷன் சொல்கிறாரே, நம்ம கேட்கலான்னு சொல்லி இவரும் சேல்ஸ்மேனும் வீட்டுக்கு போயிட்டு அடிக்கடி இந்த பிரார்த்தனையை டாக்டர் மர்ஃபி சொல்லி கொடுத்த பிரார்த்தனையை சொல்லிகிட்டே இருக்கார். சொல்லி கடைசியில் அந்த சேல்ஸ் மேனேஜர் ஒரு நாள் இவரை கூப்பிட்டுட்டு நான் உனக்கு நல்ல ப்ரொமோஷன் தர பிளான் பண்ணியிருக்கேன், டிவிஷனல் சேல்ஸ் மேனேஜராக உன்னை போடுறேன், வேறு ஒரு இடத்துக்கு இடம் மாற்றி தரேன், நீ நல்லா தான் பண்ணுற, உனக்கு அடியில் 100 பேர் வேலை செய்வாங்க, அதுக்கேற்ற மாதிரி உனக்கு சேலரி இன்க்ரீஸ் பண்ணி தரேன், நீ இந்த 100 பேரை மட்டும் மேனேஜ் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இதை விட என்ன சேஞ்ச் வேணும்? அப்போது இதெல்லாம் எதுக்கு டாக்டர் ஜோசப் மர்ஃபி ஹியூமன் ரிலேஷன்ஸு, யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹியூமன் ரிலேஷன்ஸ் அப்படின்னு எழுதுகிறாருன்னா, நம்ம
ஆழ்மனசில் மற்றவங்கள பற்றி பாசிட்டிவாக நினைக்கிறதுனாலேயே நிறைய பிரச்சனைகளை கைகாரியம் செய்ய முடியும், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்ல வர்றார். அதுதான் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட் அண்ட் ஹார்மோனியஸ் ஹியூமன் ரிலேஷன்ஷிப். இப்போது இந்த ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் சண்டை, நிறைய பிரச்சனைகள் உண்டு. வீட்டுக்கு வந்தால் வீட்லேயும் பிரச்சனைகள் தான். வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னா 10 ஒப்பீனியன் எதுக்கு எடுத்தாலும். எல்லாருமே அப்படி தாங்க இருக்காங்க. எல்லார் வீட்லேயும் அப்படி தான். வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொன்னது சும்மா இல்லை. எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் தான். அதுவும் இப்போல்லாம் பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. ஏன்னா ஆளுங்களுக்கெல்லாம் யாரோடையும் அட்ஜஸ்ட் பண்ண பிடிக்கல. தெரியாமல் இல்லை, பிடிக்கல. நான் எதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணோம், அவன் வேணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த நான் இருக்குல்ல, அந்த நானில் தான் மாற்றம் வரணும் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலேயே எங்கே போனாலும் பிரச்சனையோட பிரச்சனை தான். அது அவங்க உடம்பை பாதிக்குது, மனசை பாதிக்குது, ரிலேஷன்ஷிப்பை பாதிக்குது. லைஃப் லாங் அவங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் எழுதுகிறாரு. அதையும் நானும் படித்து உங்களுக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஓகே, ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆழ் மனசுக்கிட்ட மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அவங்களோட ஆட்டிடியூட்லேயும் மாற்றம் வருது, நம்மளோட ஆட்டிடியூட்லேயும் மாற்றம் வருது. ஓகே, ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம். ஏன்னா நானும் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபில் இருந்தேன். ஆஃபீஸ்லன்னு இல்லாட்டினாலும் ஸ்கூலில் இருந்திருக்கேன். டீச்சராக இருக்கும்போதும் பிரச்சனைகள். அங்கே ஒரு விதமான பிரச்சனை, ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனை, டீச்சர்ஸோட பிரச்சனை, பாஸோட பிரச்சனை, பேரண்ட்ஸோட பிரச்சனை, பப்ளிக்கோட பிரச்சனை. பிரின்சிபலாக இருக்கும்போதெல்லாம் கேட்கவே வேண்டாம். யாரும் நம்மள்ட்ட, மேடம் நீங்கள் பிரின்சிபலாக இருக்கும்போதுங்கல்ல, இப்போ நல்ல ஸ்கூல் நல்லா இருக்குது மேடம் அப்படின்னு 100ல் ஒருத்தர் சொன்னால் கூட அது அதிசயம். பாக்கி 99 பேரும் வர்றது கம்ப்ளைண்ட்ஸோடு தான் வருவாங்க. கம்ப்ளைண்ட்ஸு சொல்கிறதுக்கு தான் வருவாங்க. ஸோ அது உண்மையிலே ஒரு ஹாட் சீட்டு தான். ஸோ பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்குது. அப்போ இதில் எப்படி நம்ம அந்த ஏதோ ஒன்று சொல்லுவாங்கள்ல, பிடிக்கிற மீனில் நழுவுற மீனுங்கிற மாதிரி ஏதோ ஒன்று நல்லா சொல்லுவாங்களே, அது மாதிரி கண்டும் காணாமலும் கேட்டும் கேட்காமலும் ஓவராக ரியாக்ட் பண்ணாமல் ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு விதம் நம்மளால் ஸ்மூத்தாக இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம், இந்த உறவுகளையெல்லாம் மேனேஜ் பண்ணிட்டாவது போக முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. இப்போ எல்லாருக்கும் அதுக்குண்டான சக்தியை கடவுள் கொடுக்கட்டும். நற்பவி நற்பவி நற்பவி.